நீங்க எப்போவாவது உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்த தருணத்தை நினைச்சு பாருங்க. ம், ஒரு பெரிய மைல்ஸ்டோன் மாதிரி. ஆமா, அதாவது ஒருவேளை ஆபீஸ்ல உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ப்ரமோஷனா இருக்கலாம், இல்லனா ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கின ஒரு விருதா இருக்கலாம். கண்டிப்பா. அந்த நிமிஷம் ரொம்ப ஸ்பெஷலானது. கரெக்ட். அந்த வெளிச்சம் முழுசும் உங்க மேல விழுது. சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் உங்களை ஆச்சரியத்தோடும் மரியாதையோடும் பாக்குறாங்க. அந்த தருணத்துல இயல்பாவே நம்ம மனம் என்ன நினைக்கும்? நம்ம உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைச்சிருச்சுன்னு நினைப்போம். ஆமாங்க. ஆனா ரொம்ப அரிதா சிலருக்கு மட்டும் உள்ள ஒரு சின்ன குரல் கேட்கும். நான் எப்படி இங்க வந்தேன்? என்ன மீறிய ஒரு பெரிய வலைப்பின்னல், கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் இயங்கு விசை என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படின்னு தோணும். ஓஹோ, அது ஒரு ஆழமான உணர்வு. ஆமா. அந்த பணிவான ஆனா மிகவும் ஆழமான உணர்வை நீங்க எப்பதாவது அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படின்னா இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்களை நேரடியாக தொடும். இந்த ஆழமான சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு ஆரம்பம். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்பவே ஸ்பெஷல். கண்டிப்பா. இன்னைக்கு நமது தேடலுக்கான மூலப்பொருள் 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மாபெரும் சமூக சீர்திருத்தவாதியும் ஞானியுமான வள்ளலார் எழுதிய அருள் விளக்கமாலையில உள்ள 14வது பாடல். ஆமா, அது வெறும் 6 வரிகள் கொண்ட ஒரு சின்ன பாடல் தான். கரெக்ட். ஆனா இந்த 6 வரிகளுக்குள்ள மனித உளவியல், ஆன்மீகத்தின் பரிணாமம், அப்புறம் ஒரு மனிதனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையிலான உறவுன்னு பல பரிமாணங்கள் புதைஞ்சிருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இங்க என்ன மிகவும் கவர்ந்த விஷயம் என்னவென்றால், ஒரு சாதாரண மனிதன் எல்லையற்ற அந்த பரம்பொருளை எப்படி அணுகுறான் அப்படிங்கறத இந்த பாடல் ஒரு மேப் மாதிரி காட்டுது. ம், அதாவது ஒரு வரைபடம் மாதிரி. ஆமா, ஆரம்பத்துல ரொம்ப தள்ளி நின்னு மரியாதையோட பாக்குற ஒரு உறவு எப்படி படிப்படியா நெருங்கி இறுதியில தனக்குள் ஒரு பகுதியாவே மாறுது அப்படிங்கிற உணவியல் ரீதியான பயணத்தை வள்ளலார் மிக துல்லியமா பதிவு செஞ்சிருக்காரு. சரி, அந்த பயணத்தோட முதல் படியே பாடலோட முதல் 2 வரிகள்ல நம்ம பார்க்கலாம். வள்ளலார் எழுதுறாரு, நாட்டார்கள் சூழ்ந்து மதித்திட மணிமேடையிலே நடு இருக்க எண்ணினியே நாட்டிய பேரிரைவா. அப்புறம் பாட்டாளர் பாடுதரும் பரிசளிக்கும் துறையே அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அழகான வரிகள். ஆமா, நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த வெற்றி மேடை ஒப்பிட்ட இப்ப பொருத்தி பாருங்க. உங்களை சுற்றியுள்ள நாட்டார், அதாவது மக்கள் உங்களை மதிக்கிறாங்க. நீங்க ஒரு ரத்தனங்கள் பதிச்ச மணிமேடையின் நடுவுல இருக்கிறீங்க. ஆனா வள்ளலார் இத தன்னுடைய சாதனையா ஏத்துக்க மறுக்கிறாரு. அதுதான் இங்க சுவாரஸ்யம். தன்னை அங்கே நாட்டியது அந்த பேரிறைவன் அப்படின்னு சொல்றாரு. நடைமுறை உலகத்துல தற்பெருமை அப்படிங்கிறது இப்பெல்லாம் சகஜமா மாறிடுச்சு. இப்படி ஒட்டுமொத்த புகழையும் இன்னொரு சக்தியிடம் ஒப்படைப்பது ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மை இல்லையா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இது கண்டிப்பா தாழ்வு மனப்பான்மை அல்ல. மாறாக இதுதான் யதார்த்தத்தை பற்றிய தெளிவான புரிதல். ஓ, யதார்த்தமான புரிதல்னு சொல்றீங்க. ஆமாங்க. இத ஈகோ அல்லது அகந்தை அழிதல் அப்படின்னு உளவியல்ல சொல்வாங்க. தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது என்னால் முடியாதுன்னு நினைக்கிறது. கரெக்ட். ஆனா இங்க பாத்தீங்கன்னா வள்ளலார் நான் சாதிச்சிட்டேன், ஆனா நான் வெறும் கருவி மட்டுமே அப்படின்னு உணர்றாரு. மணிமேடை அப்படிங்கிறது வெறும் மேடை கிடையாது. பின்ன அது என்ன? அது சமூகத்துல ஒருவர் அடையும் உயர்ந்த அறிவு நிலை அல்லது ஞானத்தின் உச்சம். உலகம் தன்னை ஒரு ஞானியா போற்றும் போது அந்த புகழின் வெளிச்சம் தன் அகந்தையை வளர்த்திடக்கூடாது அப்படிங்கறதுல அவர் மிக கவனமா இருக்காரு. ஆமா, புகழை சுமக்கிறது ஒரு பெரிய மனச்சுமைதான். கண்டிப்பா அது அந்த பேரிறைவன் காலடியில சமர்ப்பிச்சுட்டு அவர் மனதளவுல ரொம்ப சுதந்திரமாயிடுறாரு. அந்த சுதந்திரம் தான் அவரை தொடர்ந்து இயங்க வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த வரியில அந்த இறைவனை பாட்டாளர் பாடுதரும் பரிசளிக்கும் துறையே அப்படின்னு அழைக்கிறாரு. துறைனா ஒரு புரவலர். ஆமா, ஒரு கொடையாளி அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க பாடுதரும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஒரு முறை பாடினா ஒரு முறை பரிசு அப்படிங்கிறது ஒரு வியாபாரம் போல தோன்றலையா? இது என்ன வகையான உறவு? அதுலதான் ஒரு பெரிய நுட்பம் இருக்கு. பழங்காலத்துல அரசர்களை புகழ்ந்து பாடினா பொற்காசுகள் கிடைக்கும். அத ஒரு உருவகமா, ஒரு மெட்டஃபரா வள்ளலார் பயன்படுத்துறாரு. ஓஹோ, உருவகமா சொல்றாரு. ஆமா, ஆனா இங்க பாடல் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகள் கிடையாது. அது மனிதனோட தொடர்ச்சியான தேடல், தியானம் அல்லது நற்செயல்கள். ஓ, அதாவது நாம செய்யற நல்ல காரியங்கள். கரெக்ட். நீங்க ஒரு முறை ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு வாழ்நாள் முழுசும் அதற்கான பலனை எதிர்பார்க்க முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அதனால ஒவ்வொரு முறையும் நீங்க அந்த மாபெரும் சக்தியை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அது உங்களுக்கு அருள் அப்படிங்கிற பரிசை தொடர்ந்து வழங்கி உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது. ஒரு ஃபீட்பேக் லூப் மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஒரு முடிவற்ற ஊக்கமளிக்கும் சுழற்சியாக அவர் பிரபஞ்சத்தை பார்க்கறாரு.
சரி, நாம இதுவரை பார்த்த வரிகள்ல இறைவன் அப்படிங்கிறவன் ஒரு பேரரசன், ஒரு பெரிய புரவலன். அவன் மேடையில ஏற்றான், பரிசளிக்கிறான். ஆமா, ஒரு எஜமான் வேலையாள் உறவு மாதிரி தோணும். கரெக்ட். தூரத்துல இருந்து ஆராதிக்கிற ஒரு உறவு போல தான் இருக்கு. ஆனா அடுத்த வரிகளுக்கு போகும்போது அந்த இடைவெளி முற்றிலுமா உடையுது. ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் அங்க நிகழுது. ஆமாங்க, இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. பாடலோட அடுத்த வரிகளை கவனிங்க. பண்ணுமுறை பாட்டே மெய்ப்பாட்டினது பயனே கூட்டாளா சிவகாம கொடிக்கிசைந்த கொழுநாகோவே என் கணவா என் குரவா என் குணவா. எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் பாருங்க. உண்மையாவே முதல்ல பண்ணுமுறை பாட்டே அப்படின்றாரு. அதாவது பல வேதங்களால் பாடப்படும் ஒரு மாபெரும் தத்துவம், அந்த வேதங்களின் உண்மையான பலன் அப்படின்றாரு. இதுவரைக்கும் பிரம்மாண்டமா இருந்த அந்த பரம்போர்ல அடுத்த நொடியே கூட்டாளா அப்படின்னு அழைக்கிறாரு. எனக்கு இது ரொம்ப முரண்பாடா தோணுது. ஒரு பக்கம் வேதங்களின் சாராம்சம், மறுபக்கம் தோல் மேல கை போடும் நண்பன். இது எப்படி சாத்தியம்? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட பொருத்தி பார்த்தோம்னா மனித பரிணாமத்தோட மிக முக்கியமான ஒரு தேவையை நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன தேவை அது? மனித மனம் எப்போதுமே கண்ணுக்கு தெரியாத ஒரு எல்லையற்ற விஷயத்தோட ரொம்ப காலம் தொடர்பு கொள்ள முடியாது. வேதங்கள் சொல்லும் தத்துவங்கள் மூளைக்கு வேலை தரலாம், ஆனா மனசுக்கு இதம் தராது. உண்மைதான். தத்துவங்கள் சில சமயம் ரொம்ப வறட்சியா இருக்கும். கரெக்ட். ஒரு கட்டத்துல தத்துவத்தோட சுமைய கீழே இறக்கி வச்சுட்டு உணர்வுபூர்வமான ஒரு பிணைப்ப மனிதன் தேடுறான். ஓ, அதனாலதான் கூட்டாளின்னு சொல்றாரா? ஆமா, அதனாலதான் தத்துவத்தின் உச்சமா இருந்த இறைவனை சடன்ற தன் சக மனிதனா ஒரு கூட்டாளியா அவர் மாத்துறாரு. நட்புல எந்த விதமான ஒழிவு மறைவும் கிடையாது, அதிகார படிநிலைகள் கிடையாது. நீங்களும் அந்த சக்தியும் சமமாகிடும் புள்ளி அது. ஆமா, கரெக்ட். நீங்க சொல்றது சரிதான். ஆனா அவர் நண்பன் அப்படிங்கிற அளவோட நிக்கலையே. அடுத்ததா சிவகாம கொடிக்கை செய்த கொழுநாகோவே அப்படின்றாரு. அதாவது சிவகாமி அம்மையோடு இணைந்திருக்கும் கணவனே அப்படின்னு அர்த்தம். ஆமா, இது ஒரு புராண குறிப்பு. ஆனா அதுக்கடுத்து என் கணவா அப்படின்றாரு. ஒரு ஆண் துறவி தன்னை ஒரு பெண்ணா பாவிட்டு கொண்டு இறைவனை தன்னுடைய சொந்த கணவன் அப்படின்னு கூப்பிடுறது இந்த சமூக கட்டமைப்புகளை முழுமையா உடைக்கிற ஒரு செயல் இல்லையா? நிச்சயமா. இது தமிழ் பக்தி இலக்கிய மரபுல உள்ள நாயக நாயகி பாவம் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு ஆழமான உளவியல் நிலை. நாயக நாயகி பாவம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இத புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். ஆண் பெண் அப்படிங்கிறது உடல் சார்ந்த அடையாளம் மட்டும்தான். ஆன்மாவிற்கு பாலினம் கிடையாது. ஓ, ஆன்மாவுக்கு ஜெண்டர் கிடையாது. கரெக்ட். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்குற அந்த ஒற்றை சக்தி மட்டும்தான் முழுமையான ஆண்மை, அதாவது கொடுக்கும் தன்மை கொண்டது. உலகத்துல உள்ள உயிர்கள் எல்லாமே அந்த அருளை பெற்றுக்கொள்ளும் பெண் தன்மை கொண்டவைன்னு ஒரு தத்துவம் இருக்கு. வாவ், இது கேக்குறதுக்கே ரொம்ப புதுசா இருக்கு. ஆமாங்க. காதல் உறவுல மட்டும்தான் ஒரு மனிதனால் எந்த விதமான ஈகோவும் இல்லாம இன்னொருத்தர்கிட்ட முழுமையா சரணடைய முடியும். எந்த நிபந்தனையும் இல்லாத சரணடைதல். எக்ஸாக்ட்லி. என் கணவா அப்படின்னு வள்ளலார் சொல்லும்போது அவர் உலகியல் ரீதியான அடையாளங்களை தாண்டி ஒரு ஆன்மாவா தன்னை முழுமையா பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அது ரொம்ப ஆழமான ஒரு கோணம். சரணடைதல் அப்படிங்கிறது ஒரு பலவீனமான செயல் கிடையாது, அது உச்சகட்ட நம்பிக்கையோட வெளிப்பாடுன்னு இப்ப புரியுது. கண்டிப்பா. அடுத்து அவர் என் குரவா, அதாவது என் குருவே அப்படின்றாரு. நம்ம வழிநடத்தும் ஆசானா இறைவனை பார்க்கறது இயல்பானதுதான். ஆனா இந்த வரிகளோட முத்தாய்ப்பா அவர் சொல்ற வார்த்தை தான் என்ன ரொம்ப சிந்திக்க வச்சது. என்ன வார்த்தை அது? என் குணவா அப்படின்றாரு. அதாவது என்னுடைய நற்குணமே நீதான் அப்படின்றாரு. ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. ஆமா, ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. இறைவன் எனக்கு வெளியே இருக்கிறான், அவன் எனக்கு நண்பன், கணவன், குரு அப்படின்னு சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா அவன் என் குணம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ஒரு ஆழமான கேள்வி. அப்போ எனக்குள்ள இருக்கிற இரக்கம், அன்பு, பொறுமை எல்லாமே நான் இல்ல, அது பிரபஞ்சத்தின் வெளிப்பாடுன்னு சொல்றாரா? அப்ப நான் அப்படிங்கிற தனி மனிதனோட இருப்பு எங்க போகுது? அங்கதான் நான் அப்படிங்கிற இருப்பு முற்றிலுமா இல்லங்கிறத அவரு உணர்த்துறாரு. அதனாலதான் வள்ளலாரோட பயணம் ரொம்ப தனித்துவமானது. நீங்க கேட்டது மிகச் சரியான கேள்வி. இறைவன் என் குணமா மாறிட்டா நான் யார்? ஆமா, நான் யார் அப்போ? விடை என்னன்னா, நீங்க ஒரு வெற்றுக்கலம், அதாவது எம்டி வெசில். அகந்தை அழிஞ்சு ஆசைகள் ஒடுங்கி மனம் தூய்மையாகும்போது அந்த மாபெரும் பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள குடியேறுது. ஓஹோ. ஜீவகாருண்யம், அதாவது எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துதல் அப்படிங்கறத வள்ளலார் தன் கொள்கையா வச்சிருந்தார் இல்லையா? ஆமா ஆமா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லுவார்.
கரெக்ட். அந்த அன்பு அவருக்கு சொந்தமானது கிடையாது. அது பிரபஞ்சத்தோட இயல்பு. அந்த பிரபஞ்சத்தோட இயல்பு அவர் மூலமா வெளிப்படுது. வாவ். நான் வேறு, இறைவன் வேறு அப்படிங்கிற நிலை மாறி இரண்டும் ஒன்றாக கலக்கும் ஒரு வேதியியல் மாற்றத்தை, அதாவது அத்வைத நிலையத்தான் என்குணமா அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில அவரை அடைச்சிடுறாரு. அதை கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு விதமான அமைதி வர்றத உணர முடியுது. வெளியில எங்கோ இருந்த மாபெரும் சக்தி இப்ப நமக்குள்ளே நம் சொந்த குணமாவே மாறிடுச்சு. இது ஒரு தத்துவார்த்தமான பயணத்தோட உச்சம்னு சொல்லலாம். ஆமா, இதோட இந்த பாடல் முடிஞ்சுதுன்னு நாம நினைப்போம். ஆனா வள்ளலார் இதோட நிக்கல. உள்ளே வந்த அந்த இறைவனே அவர் மீண்டும் ஒரு மாபெரும் பிரபஞ்ச காட்சிக்கு கொண்டு போறாரு. பாடலோட கடைசி 2 வரிகள். ஆமா, அந்த வரிகள் இப்படி முடியுது. நீட்டாதர் புகழ்ந்தேத்த மணிமன்றில் நடிக்கும் நீதி நடத்தரசே என் நெடுமொழி கொண்டருளே. இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணும். கண்டிப்பா தோணுது. அதான் என் கேள்வியும். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? தனக்குள்ள வந்து அமர்ந்து விட்ட, தன் சொந்த குணமாவே மாறிவிட்ட இறைவனே ஏன் மீண்டும் ஒரு சிம்மாசனத்துல ஏற்றணும்? ஒரு நல்ல கேள்வி. நீட்டாளர், அதாவது தியானத்தில் சிறந்த உயர்ந்தவர்களால் புகழப்படும் மணிமண்டலில், அதாவது பிரபஞ்ச மைய புள்ளியில் ஆடுகின்ற ஒரு நடராஜனாக, ஒரு நீதி நடத்தரசனாக அவரை ஏன் மீண்டும் வெகு தொலைவில் கொண்டு போய் நிறுத்துறாரு? இது ஒரு கேப், ஒரு இடைவெளி மாதிரி தெரியலையா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இது முரண்பாடு போல தோணினாலும் இதுதான் ஒரு மாபெரும் தத்துவார்த்தமான உண்மை. அது எப்படி? இத ஒரு அறிவியல் உதாரணத்தோட நம்ம பார்க்கலாம். ஃப்ராக்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு கணித வடிவியல் இருப்பதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, ஃப்ராக்டல்ஸ் பத்தி படிச்சிருக்கேன். அதுல ஒரு சின்ன இலையோட நரம்பு அமைப்பை பெரிதாக்கி பார்த்தோம்னா அது எப்படி ஒரு பெரிய மரத்தோட கிளை அமைப்பு போலவே இருக்கோ அது போலதான் இதுவும். ஓ, பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகுற மாதிரி. எக்ஸாக்ட்லி. அல்லது கடலோட ஒரு துளி நீரை எடுத்து பார்த்தோம்னா முழு பெருங்கடலோட அத்தனை வேதியியல் கூறுகளும் அந்த ஒரு துளியில இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். என் குணமா அப்படின்னு அவர் சொன்னது அந்த ஒரு துளி நீரை. தனக்குள்ள இருக்கிற அந்த சின்னஞ்சிறு நற்குணம், பொறுமை, அன்பு ஆகியவை ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆளும் அந்த பெருங்கடலான நீதி நடத்தரசனின் அதே கூறுகள்தான் அப்படிங்கறத அவர் உணர்றாரு. வாவ், அந்த பிராக்டல் ஒப்பீடு மிக சரியா பொருந்துதுங்க. ஆமா, உள் மனசுக்கும் பரந்த பிரபஞ்சத்துக்கும் இடையிலான ஒரு தடையற்ற இணைப்பு அவர் இது மூலமா காட்டுறாரு. எனக்குள்ள இருக்கிற சின்னஞ்சிறு நற்குணத்தோட பிரம்மாண்டமான வடிவம்தான் பிரபஞ்ச நடனம். அவர் இறைவனை நீதி நடத்தரசே அப்படின்னு கூப்பிடுறது ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அசைவும் ஒரு துல்லியமான நடனம் மாதிரி. கரெக்ட். கோள்களின் சுழற்சியும் தட்பவெப்ப மாற்றங்களும் ஒரு நுட்பமான தராசு போல சமநிலையில இயங்குது. ஒரு சின்ன தவறு நடந்தாலும் ஒட்டுமொத்த கட்டமைப்பும் சீர்குலைந்து விடும். அப்படி எந்த பிழையும் இல்லாம மிக துல்லியமான நீதியோட நடனமாடும் ஒரு மாபெரும் அரசனாக அவர் பிரபஞ்சத்தை பார்க்கறாரு. உண்மைதான். ஆனா அந்த பிரபஞ்ச அரசன்கிட்ட அவர் என்ன கோரிக்கை வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்க ஆச்சரியம். ஆமா, என் நெடுமொழி கொண்டருளே அப்படின்றாரு. நெடுமொழி அப்படின்னா நீண்ட வார்த்தைகள், சலிப்பூட்டும் பிரார்த்தனைகள் அல்லது குறைகள்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய பிரபஞ்ச நடனத்தை நடத்திக்கிட்டு இருக்க ஒரு சக்தி ஒரு தனி மனிதனோட சின்னஞ்சிறு புலம்பல்களை கேக்குமா? அதற்கெல்லாம் நேரம் இருக்குமா? அங்கதான் ஆன்மீகத்தோட மிக அழகிய முரண்பாடு செயல்படுது. மனிதர்கள் நாம எப்போதுமே அதிகாரத்தையும் அன்பையும் பிரிச்சே பார்க்க பழகிட்டோம் இல்லையா? ஆமா, பெரிய பொறுப்புல இருக்கவங்க நம்ம சின்ன குறைகளை கேட்க மாட்டாங்கன்னு நினைப்போம். கரெக்ட். ஆனா வள்ளலார் பிரபஞ்சத்தின் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வைக்கிறாரு. ஒரு பக்கம் அது கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை நிர்வகிக்கும் மாபெரும் நீதி நடத்தரசன். ஆனா மறுபக்கம் அது ஒரு தாயை போலவோ நண்பனை போலவோ தன் குழந்தையோட நெடுமொழியை, அதாவது அந்த அர்த்தமற்ற நீண்ட புலம்பல்களையும் பொறுமையா காது கொடுத்து கேட்கும் கருணை கொண்டதுன்னு சொல்றாரு. நீதியின் பிரம்மாண்டத்தையும் அன்பின் நுட்பத்தையும் அவர் ஒரே வரியில இணைக்கிறார். எக்ஸாக்ட்லி. பிரபஞ்சத்தோட எந்த சின்ன அசைவும் அந்த மாபெரும் நடனத்தோட ஒரு பகுதிதான். அதனால உங்க புலம்பல்களும் அந்த பிரபஞ்ச நடனத்துக்கு முக்கியமானவுதான் அப்படிங்கறத இது உணர்த்துது. அதாவது நான் எவ்வளவு பெரிய மேடையில இருந்தாலும் என் குறைகளை காது கொடுத்து கேட்க ஒரு மாபெரும் சக்தி இருக்கு அப்படிங்கிற அந்த உளவியல் ரீதியான ஆறுதல் ரொம்ப அளப்பரியது. கண்டிப்பா. சரி, நாம இந்த விரிவான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். வெறும் 6 வரிகள் கொண்ட இந்த பாடல் மனித மனம் பிரபஞ்சத்தோட எப்படி தன்னை இணைச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான கையேடாவே இருக்கு. ஆமா, ஒரு கம்ப்ளீட் மேனுவல் மாதிரி. நாம எதை இன்னைக்கு கடந்து வந்திருக்கோன்னு சுருக்கமா பார்க்கலாம்.
முதல்ல நாடக மேடை போன்ற இந்த சமூகத்துல கிடைக்கும் புகழையும் அங்கீகாரத்தையும் என்னை இங்கு நாட்டிய பேரிறைவனுக்கே அத்தனை புகழும் அப்படின்னு சொல்லி தன் அகந்தைய முழுமையா அழிக்கும் ஒரு மனிதனை பார்த்தோம். ஈகோலெஸ் ஸ்டேட். ஆமா. அப்புறம் தொடர்ச்சியா நாம எடுக்கும் முயற்சிகளுக்கெல்லாம் பரிசளிக்கும் ஒரு கொடையாளியா அந்த சக்திய பார்த்தோம். அதுக்கப்புறம் பல வேதங்கள் சொல்லும் கடினமான தத்துவங்களை உடைத்து இறைவனை தன் கூட்டாளியாக, தன் கணவனாக, வழிகாட்டும் குருவாக, மிக நெருக்கமான உறவா மாத்திக்கிட்ட அந்த உணர்வுபூர்வமான பாய்ச்சலை கண்டோம். அது ரொம்ப எமோஷனலான பகுதி. உண்மைதான். எல்லாவற்றுக்கும் மேலாக என் நற்குணமே நீதான் அப்படின்னு இறைவனை தனக்குள்ள ஒரு பகுதியாகவே கரைச்சிக்கிட்ட உச்சகட்ட தியான நிலையை கண்டோம். இறுதியா தன்னுள் இருக்கும் அந்த சிறு துளிதான் ஒட்டுமொட்ட பிரபஞ்சத்தின் நீதி நடத்தரசனா விருந்திருக்கு அப்படிங்கிறதையும், அந்த மாபெரும் சக்தி தன் சாதாரண நெடுமொழிகளையும் கருணையோடு கேட்கும் அப்படிங்கிறதையும் உணர்ந்து அமைதி அடைவதை பார்த்தோம். இது ஒரு முழுமையான பிரபஞ்ச பயணங்க. மனித அகத்துக்கும் புற உலகத்துக்கும் பரம்பொருளுக்கும் இடையிலான கோடுகளை அழிச்சு அனைத்தையும் ஒன்றாக்கும் ஒரு அபாரமான தத்துவ பார்வை இது. கண்டிப்பா. இந்த பாடலை படிச்சு புரிஞ்சுக்கிறத தாண்டி இத ஒரு வாழ்க்கை முறையா மாத்துறது தான் உண்மையான சவால். நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. இந்த ஆழமான தேடலை நிறைவு செய்வதற்கு முன் இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்காக ஒரு புதிய முக்கியமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. வல்லாரியன் குணவா அப்படின்னு சொல்லும்போது தன்னுள் இருக்கும் நற்குணங்கள் எல்லாமே இறைவனின் வடிவம்தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆமா. அப்போ நாளைக்கு நீங்க ஒரு முன்பின் தெரியாத நபருக்கு சேர ஒரு சின்ன உதவி அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க காட்டுற பொறுமை, ஒரு உயிரின் மீது நீங்க காட்டுற இரக்கம், இதெல்லாம் வெறும் நல்ல பழக்க வழக்கங்கள் மட்டும்தானா? ஆழமான கேள்வி. அல்லது அந்த வினாடிகள்ல நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாபெரும் பிரபஞ்ச நடனத்தை, அந்த நீதி நடத்தரசனை இந்த உலகத்துல நிஜமாகவே வெளிப்படுத்துறீங்களா? ஒருவேளை தினசரி வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கிற நேர்மையும் கருணையும் அறமும் வெறும் மதச்சடங்குகள் கிடையாது. அவைதான் நாம் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து செய்யும் உண்மையான நேரடி வழிபாடும். ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. நீங்க காட்டுற ஒவ்வொரு சின்ன அன்பும் பிரபஞ்ச நடனத்தில் ஒரு அசைவாக மாறக்கூடும் அப்படின்னா உங்களோட நாளைய செயல்கள் எப்படிப்பட்டவையா இருக்கும்? நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கொள்ளும் உங்கள் சொந்த நெடுமொழிகள் என்னென்ன? அந்த சத்தமில்லாத கோரிக்கைகளை ஒரு கூட்டாளியா நின்னு கேட்கும் சக்தி ஒன்னு இருக்குன்னு நீங்க எப்பவாவது உணர்ந்திருக்கீங்களா? வாவ். இந்த ஆழமான சிந்தனையோடு உங்களை விட்டுச் செல்கிறோம். உங்கள் சொந்த பயணத்துல அந்த பிரபஞ்சத்தின் குரலை கண்டறிய வாழ்த்துக்கள். இந்த விரிவான அலசல்ல எங்களோடு இணைந்து உங்க பொன்னான நேரத்தை செலவிட்டதற்கு மனமார்ந்த நன்றி. ஆமாங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.